யாரை வேணா கும்பிடுங்க, வழிபடுங்க, அந்த பேஸை மறக்காதீங்க. இப்போ ஒருத்தருக்கு திடீர்னு முருகர் மேலே ஒரு அதீத பற்று வருதுன்னா அவங்களுக்கு செவ்வாய் தசையோ செவ்வாய் புத்தியோ ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் இல்லைன்னா ருணரோக சத்ரு இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு கிரகம் இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இவங்களோட பூர்வ புண்ணியம் முருகரை பிடிக்க வைக்குது. மனசை ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் அந்த முருகர் சக்தியை பிடிக்க வைக்குதுன்னு அர்த்தம். இதை அவங்களுடைய ஆத்மா எடுத்துகிட்டு வந்த ஒரு விஷயம். அதனால் அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் வராகியும் இப்படி தான் சொல்கிறேன். வராகி அம்மா ஒருத்தவங்களுக்கு பிடிக்குதுன்னா அவ்வளோ ஈஸியாக பிடிக்காது. ரொம்ப போன ஜென்மத்தோடைய தொடர்ச்சி இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும். ஒருத்தருக்கு யாரோ எதிரிகளால் தொல்லை கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான், இல்லை தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவர்கள் வராகியை பிடிக்க முடியும். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.